அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பெருமாள் கோயில் ஃப்ளைஓவர் ஒர்க் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற வியூ வந்து தாம்பரத்துலேருந்து வர வாகனங்கள் டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு அந்த ஃப்ளைஓவர் போர்ஷன் போகிறதுக்கான என்ட்ரி ரேம்ப் தான் பார்க்குறீங்க. இந்த என்ட்ரி ரேம்ப் ஃப்ளைஓவர் போர்ஷன் வேலைகள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்க்கலாம், தார் ரோடு கூட போட்டாங்க. அடுத்த கட்டமாக லைட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், லேன் மார்க்கிங், சைனேஜ் போர்டு அந்த வேலைகள்லாம் பண்ண வேண்டியது. இந்த என்ட்ரி ரேம்ப் வந்து சென்டர் மீடியனில் அமைக்கப்பட்டிருக்கிற எலக்ட்ரிக்கல் ரொட்டேரி அந்த சர்க்கிள் டைப்பில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த ஃப்ளைஓவர் போர்ஷனோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த கேர்டர் ஒர்க் தான் ரொம்ப நாளாக கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தது, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த ஃப்ளைஓவர் ரேம்பை யூஸ் பண்ணி தாம்பரத்துலேருந்து வர வாகனங்கள் டைரெக்டாக அந்த எலக்ட்ரிக்கல் ரொட்டேரி சர்க்கிள் டைப்பில் இருக்கிற அந்த ஃப்ளைஓவர் போர்ஷன் யூஸ் பண்ணி ரைட் டர்ன் திரும்பி நேராக ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு போகிற அந்த ஃப்ளைஓவர் போர்ஷன் வழியாக ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு வந்து ரீச் பண்ணலாம். இந்த என்ட்ரி ரேம்ப் பக்கத்தில் சர்வீஸ் ரோடும் அமைக்கிறாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் தான் இந்த ரேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன இந்த ரேம்ப் வந்து இந்த இடத்துல லெஃப்ட் திரும்பி நடுவில் நீங்கள் பார்க்கலாம் சர்க்கிள் டைப்பில் அந்த எலக்ட்ரிக்கல் ரொட்டேரி வந்து அமைச்சிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக்கல் ரொட்டேரி ஃப்ளைஓவர் போர்ஷன் மூலமாக ரைட் டர்ன் திரும்பி டைரெக்டாக ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு போகலாம். அதே மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்லேருந்து வர வாகனங்கள் சென்டர் மீடியனில் அமைக்கப்பட்டிருக்க அந்த எலக்ட்ரிக்கல் ரொட்டேரி அந்த சர்க்கிள் டைப் அந்த ஃப்ளைஓவர் போர்ஷன் யூஸ் பண்ணி ரைட் டர்ன் திரும்பி டவுன் ரேம்ப் டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு டைரக்ஷன் போகிற அந்த டைரக்ஷனில் டவுன் ரேம்ப் வேலைகளும் முடிச்சிட்டாங்க. அந்த டவுன் ரேம்ப் வழியாக டைரெக்டாக செங்கல்பட்டு போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வியூ வந்து எக்ஸாக்டாக இந்த ஃப்ளைஓவரோட சென்டர் பகுதி, அதாவது எலக்ட்ரிக்கல் ரொட்டேரி வர அந்த பகுதியில் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் டைரக்ஷன், எக்ஸாக்டாக சொல்லணும்னா ராணே கம்பெனி அதுக்கு பக்கத்தில் 2 இடத்துல சின்ன எக்ஸ்டென்ஷன் வந்து ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. அது எதுக்காகனா இந்த பகுதியிலேருந்து தான் சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து மாமல்லபுரம். ஸோ அந்த ஃப்ளைஓவர் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, இந்த ஃப்ளைஓவரோட தான் இன்டகிரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் இங்கேருந்து அந்த ஃப்ளைஓவர் வந்து அப்படியே பெரிஃபெரல் ரிங் ரோடாக அமைப்பாங்க. ஸோ பெரிஃபெரல் ரிங் ரோடு வழியாக வர அந்த வாகனங்கள் டேரெக்டாக இந்த ஃப்ளைஓவர் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போவே அதுக்கான எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க அந்த எலக்ட்ரிக்கல் ரொட்டேரி சர்க்கிள் டைப் போர்ஷன். தாம்பரத்துலேருந்து வர வாகனங்கள் இந்த எலக்ட்ரிக்கல் ரொட்டேரி யூஸ் பண்ணி ரைட் டர்னில் திரும்பி டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் டைரக்ஷன் இப்படி தான் போக முடியும். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற அந்த ஃப்ளைஓவர் ஆம் தாங்க டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்டில் போய் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்லேருந்து வர வாகனங்கள் இந்த ஃப்ளைஓவர் போர்ஷன் வழியாக உள்ள என்ட்ரி ஆகி இந்த எலக்ட்ரிக்கல் ரொட்டேரியில் ரைட் டர்ன் திரும்பி டவுன் ரேம்ப் டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு டைரக்ஷனில் அமைக்கப்பட்டிருக்க அந்த டவுன் ரேம்ப் வழியாக டைரெக்டாக செங்கல்பட்டு போகலாம். ஸோ இந்த ஃப்ளைஓவர் பகுதி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் மேஜர் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்போ ரைட் சைடில் பார்க்குற டவுன் ரேம்ப் வந்து டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு டைரக்ஷன் போகிற டவுன் ரேம்ப் A2B பக்கத்தில் தான் அந்த டவுன் ரேம்ப் வந்து முடியுது. அந்த டவுன் ரேம்ப் முடிகிற இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு அப்ரோச் ரோடு அமைக்க வேண்டியது இருக்குது. அதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது. டவுன் ரேம்பில் கான்கிரீட் ஃப்ளோரிங், தார் ரோடு அமைக்கணும், லைட் இன்ஸ்டலேஷன், சைனேஜ் போர்டு, லேன் மார்க்கிங், பெயிண்டிங் வேலைகள் முடிக்க வேண்டியது இருக்குது. அநேகமாக ஜூன் மாதத்துக்குள்ளே மீதி இருக்கிற வேலைகள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த ஃப்ளைஓவர் ஒரு பகுதி வந்து பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற பகுதியும் அநேகமாக ஜூன் மாதத்துக்குள்ளே வேலைகள் முடிச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இதுதாங்க இந்த சிங்கப்பெருமாள் கோயில் ஃப்ளைஓவர் பற்றின ஒரு சின்ன அப்டேட். நன்றி, வணக்கம்.